வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த சில மாதங்களில் வாஷிங்டனுக்கும் புதுடெல்லிக்கும் இடையிலான ராஜதந்திர பதட்டங்கள் அதிகரித்ததால் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் நீண்ட காலமாக புதைந்து கிடந்த அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. வயதான இந்தியர்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது கூட்டாளிகளின் கடுமையான இழிவுபடுத்தல் பேச்சுக்கள் கடந்த கால அமெரிக்க அவமதிப்புகளின் வேதனையான நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளன என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எளிய தலைமுறையினருக்கு இது பலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு உறவை கேள்விக்குள்ளாக்கி உள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் கடுமையான இழிவுபடுத்தல் பேச்சுக்கள் இந்தியர்களையும் இந்திய அமெரிக்கர்களையும் எந்த அளவுக்கு அமெரிக்கா பற்றிய கருத்தை மாற்றிக்கொள்ளது என்பதை இணையத்தில் பார்க்கலாம். கடந்த சில நாட்களில் ட்ரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு சாத்தியமான சமரசத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர். செப்டம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு சிறப்பு உறவை கொண்டுள்ளன என்றும் கவலைப்பட ஒன்றும் இல்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். செவ்வாய்க்கிழமை தடைப்பட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என்று அவர் அறிவித்திருந்தார். பேச்சுவார்த்தைகள் இந்தியா அமெரிக்கா கூட்டணியில் வரம்பெற்ற திறனை மீண்டும் திறக்கும் என்று மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் ஆய்வாளர்கள் மற்றும் முன்னாள் அதிகாரிகளின் கூற்றுப்படி உண்மையான சேதம் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. இனி வரி விதிப்பின் குறைப்பு மனங்களில் ஏற்பட்ட மாற்றத்தை மாற்றாது. கனேடியர்களுக்கு ஏற்பட்ட அதே திடீர் மாற்றம்தான் இந்தியர்களுக்கும் ஏற்பட்டது. ஆனால் கனேடியர்கள் அளவுக்கு இந்தியர்கள் அமெரிக்க பொருட்களை இன்னமும் பெரிய அளவில் புறக்கணிக்கவில்லை. சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோமெண்டின் தெற்காசிய திட்டத்தின் இயக்குனர் மிலன் வைஷ்ணவ், இந்திய அமெரிக்க உறவுகளில் ஒரு சரிவு ஏற்பட்டாலும் இந்த நம்பிக்கை துரோகம் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் என்று கூறினார். வெள்ளை மாளிகையின் துணை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி ஒரு அறிக்கையில் ட்ரம்பும் மோடியும் மரியாதைக்குரிய உறவை கொண்டுள்ளனர் என்றும் அமெரிக்காவும் இந்தியாவும் எங்கள் தந்திரோபாய கூட்டணியில் முழு அளவிலான ராஜதந்திர பாதுகாப்பு மற்றும் வர்த்தக முன்னுரிமைகள் குறித்து நெருங்கிய தொடர்பில் உள்ளன என்றும் கூறினார். பல தசாப்தங்களில் மிக மோசமான ராணுவ மோதலுக்கு பின்னர் மே மாதத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறியதை புதுடில்லி பகிரங்கமாக மறுத்த போது இந்த மோதல் தொடங்கியது. ஜூலை மாதம் ரஷ்யாவில் எண்ணெய் தொடர்ந்து வாங்கியதற்காக ட்ரம்ப் இந்தியாவை கடுமையாக சாடத் தொடங்கினார். கடந்த மாதம் வரிகளை 50% உயர்த்தி இந்தியாவை தண்டிப்பதாக கூறினார். சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு இறந்த பொருளாதாரம் என்று நிராகரித்து இறுதியில் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும் என்று கேலி செய்யும் விதத்தில் கூறினார். ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவரோ கிரெம்லினின் செலவை நிலையம்தான் இந்தியா என்று அழைத்தார். வர்த்தக செயலாளர் ஹோவார்ட் லுட்னிக் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் சீனாவை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பான பிரிக்ஸ் ஒரு பகுதியாக இருப்பதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று கூறினார். இந்திய அதிகாரிகளிடமிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட பதில் இருந்த போதிலும் பொதுமக்கள் மனநிலை அமெரிக்காவில் இருந்து ஆழமான ஒரு வழி தலைமுறையாக விலகிச் செல்வதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். வாஷிங்டனுக்கான முன்னாள் இந்திய தூதர் நவ்தீப் சர்மா வரலாற்று ரீதியாக இந்தியா அமெரிக்காவுடன் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் நியாயமான அளவு சந்தேகம் உள்ளது என்று கூறினார். 90களுக்கு பின் பிறந்த புதிய தலைமுறை அந்த அவநம்பிக்கையை உணரவில்லை. அவர்களுக்கு இப்போது ஒரு புதிய முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்தியா வரலாற்று ரீதியாக அமெரிக்க அல்லது சோவியத் யூனியனுடன் பனிப்போர் கூட்டணிகளை தவிர்க்கும் நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் அது அதன் முக்கிய ஆயுத சப்ளையராக சோவியத் யூனியனை நோக்கி சாய்ந்தது. இன்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக உள்ளது. அமெரிக்கா அதன் பங்குக்கு சோவியத் யூனியனை எதிர்கொள்ள இந்தியாவின் நீண்டகால எதிரியான பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்தது. ஆனால் பனிப்போர் முடிவடைந்ததில் இருந்து இந்தியா அமெரிக்காவுடன் நெருக்கமாக வளர்ந்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த உறவு ஒரு சிறந்த வெற்றி கதையாக இருந்து வந்தது. ஆனால் ட்ரம்ப் பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே அதை தூக்கி கடாசினார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உள்ள தெற்காசிய ஆய்வுகள் நிறுவனத்தின் இயக்குனர் ராஜா மோகன் 90களில் அமெரிக்கா மீது இந்தியர்கள் இவ்வளவு கோபமாக இருந்த கடைசி நேரம் என்று கூறினார். அப்போது வாஷிங்டன் அணு ஆயுத சோதனைகளை நடத்த அந்த நாட்டை அனுமதித்தது. ஆனால் இந்திய மக்களுக்கு வரலாற்று காயங்கள் ஆழமாக உள்ளன. 1971ஆம் ஆண்டு இந்தியாவுடனான போரின் போது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அளித்த ஆதரவு பங்களா விரிகுடாவுக்கு கடற்படைகளை அனுப்பியது உட்பட இந்திய அதிகாரிகள் இன்னமும் குறிப்பிடுகிறார்கள். முன்னாள் இந்திய வெளியுறவு செயலாளர் ஷியாம் சரண் கூறிய போது 2008ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு திருப்பு முனையை குறித்தது. மேலும் உறவு செழிக்க தொடங்கியது. அதன் பின்னர் 25 ஆண்டுகள் டில்லியில் அல்லது வாஷிங்டனில் எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி வரைபடம் மேல் நோக்கிய வளைவை கண்டதாக அவர் கூறினார். 2020ஆம் ஆண்டு சீனாவுக்கு இடையான எல்லை பிரச்சினைக்கு பின்னர் இந்தியா வாஷிங்டனுடன் இன்னமும் நெருக்கமாக சென்றது. இப்போது இந்த வெடிப்பு பழைய சந்தேகங்களை மீண்டும் எழுப்புவதால் மோடியின் வெளியுறவு கொள்கை மக்கள் உணர்வை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சரண் கூறினார். இந்திய நிர்வாக காஷ்மீரில் உள்ள ஜம்முவில் 65 வயதான ஆசிரியர் சுகேஷ் கஜூரியா அமெரிக்கர்கள் ஒருபோதும் நம்பகமான நண்பர்களாக இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க முடியாது என்று கூறினார். அவர்கள் எந்த நேரத்திலும் நம்மை ஒதுக்கி தள்ளலாம். புதுடில்லியின் புறநகரில் உள்ள நிதி ஆலோசகரான 66 வயதான கல்பனா குப்தா ஒருவேளை வர்த்தகம் தொடரலாம்,
ஆனால் இந்தியாவில் இந்த உணர்வு நீடிக்கும் என்று கூறினார். மும்பையில் 33 வயதான திட்ட மேலாளரான ஸ்ரீநாத் பரத்வாஜ் மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பிரச்சினைக்கு பின்னர் அமெரிக்க தயாரிப்புகளை பயன்படுத்துவதை நிறுத்த முயற்சிப்பதாக கூறினார். தனது சொந்த வீட்டை கவனித்துக் கொள்ள முடியாத ஒருவர் உலகை வெல்ல முயற்சிக்கிறார் என்று அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி அவர் கூறினார். மேலும் அவர் இனி குடும்பத்தை பார்க்க அமெரிக்காவுக்கு விசா விண்ணப்பிக்க திட்டமிடவில்லை என்று கூறினார். அவர்களின் அறிவுசார் மூலதனத்தின் பெரும்பகுதி இந்தியர்களால் கட்டமைக்கப்பட்டது. மேலும் நாம் என்ன கொண்டு வருகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆணையிட அவர்களுக்கு உரிமையில்லை என்று பரத்வாஜ் கூறினார். இந்தியர்களின் ஆன்லைன் எதிர்ப்புகளின் இந்த விரிசலை ஆழப்படுத்தி உள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுப்பு ஆய்வு மையம் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதத்தில் எக்ஸில் இந்தியர்களின் அமெரிக்க எதிர்ப்பு பதிவுகள் 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆவணப்படுத்தி உள்ளது. மறுபக்கத்தில் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கோடிக்கணக்கான முறை பார்க்கப்பட்ட மிகவும் பரவலாக பரப்பப்பட்ட அமெரிக்க பதிவுகள் நாடு கடத்தலுக்கு கோரிக்கை விடுத்தன. இந்தியர்கள் அமெரிக்காவிடமிருந்து வேலைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டினர். ராஜதந்திர நெருக்கடிகளின் போதும் விரோதம் தீவிரமடைந்துள்ளது. ஏற்கனவே உள்ள குறைகளுக்கு ஒரு புவிசார் அரசியல் விளிம்பை சேர்த்தது. அமெரிக்காவின் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் சமூக ஊடகங்களில் ஆய்வு செய்யும் பேராசிரியர் ஜோஜோ ஜீத் பால் ட்ரம்ப் இந்தியாவை எப்படி நடத்துகிறார் என்பதை ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறினார். இப்போது அது அவர்களின் கருத்தாகவும் மாறிவிட்டது. காரணம், அவர்களின் மிகவும் முக்கியமான நபரால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால் அதை அவர்களும் அப்படியே நம்புகிறார்கள் என்றார். என்டிடிவியின் நிர்வாக ஆசிரியர் ஷிவ் அரோர் ஒரு எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் இந்த வயதான மனிதருக்காக நான் வருத்தப்பட தொடங்கினேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் சரண், அமெரிக்க அதிகாரிகள் பயன்படுத்தும் மொழி மற்றும் இணையத்தில் கிளிப்பிள்ளை போல் கூறப்படும் மொழி இங்கே இந்தியாவின் மிகவும் புண்படுத்தும் விதத்தில் உள்ளது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இது இந்தியாவில் வெள்ளையர் மற்றும் ஏகாதிபத்திய பாசாங்குகளின் அனைத்து எதிர்மறையான பிம்பங்களையும் உருவாக்குகிறது என்பதை அவர்கள் உணரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். முன்னாள் இந்திய தூதர் அசோக் சஜின்கார் அமெரிக்க இந்திய உறவுகள் குறித்து ட்ரம்பின் உறுதியளிக்கும் வார்த்தைகளுக்கு பின்னர் இங்குள்ள பலர் வெற்றி பெற்றதாக கூறினார்கள். இந்த அச்சுறுத்தல்கள் மற்றும் வற்புறுத்தல்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு இந்தியா உறுதியாக நின்றுள்ளது என்று கூறினார். நெட்வொர்க் 18 செய்தி ஆசிரியர் சுபாங்கி சர்மா மோடியின் கருணையுள்ள ராஜதந்திரம் கோபக்கார ராஜதந்திரத்தை வென்றுள்ளது என்று கூறினார். ஆனால் இரு தலைவர்களும் விஷயங்களை சரி செய்யவும் வர்த்தக கொள்கையில் ஒரு உடன்பாட்டை எட்டவும் முடிந்தாலும் இருதரப்பு உறவு முழுமையாக மீள வாய்ப்பில்லை என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செப்டம்பர் 5ஆம் தேதி அளித்த பேட்டியில் ட்ரம்பின் ஆலோசகர் நபரோவின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கூறிய வார்த்தைகள், இப்போது உங்களிடம் நாங்கள் விடுபட்டுள்ளோம், நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்வோம். கார்னகி என்டோமென்ட் இன்டர்நேஷனலின் புவிசார் அரசியல் நிபுணர் ஆஷ்லே டெல்லிஸிடம் மோடியின் அணுகுமுறை குறித்து கேட்டபோது, ட்ரம்பின் தாக்குதலை எதிர்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உக்தி தெளிவாக உள்ளது. அது எதுவும் செய்யாதீர்கள், சுருக்கமாக காத்திருத்தல் என்று கூறினார். இந்திய அரசாங்கம் பொதுவில் குறிப்பிடத்தக்க சமநிலையை காட்டியுள்ளது. அதே நேரத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ள திறந்த வழிகளை பேணுகிறது என்றார் அவர்.